ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 21/2/2025க்கான கேரளா லாட்ரி சார்ட் கெஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் ப்ளஸ் கால்குலேட்டர் கெஸிங் இருக்குது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த கெஸிங் சொன்னதுக்கப்புறம் கால்குலேட்டர் கெஸிங் சொல்கிறேன். ஸோ ஒரு சூப்பரான பேட்டர்ன் அதில் இருக்குது, சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு லாஸ்ட்டாக இப்போ நம்ம 27 58 மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா ஃபாலிங் நம்பர்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். 27 22 58 85. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி 27 72 வந்துருச்சு. மீதி இருக்கிறது இன்னும் 58 85 மட்டும்தான் இருக்குது. 58 85ம் அதே மாதிரி 50 இந்த 2 நம்பர்ஸ் மட்டும்தான் நமக்கு மீதி இருக்குது, சரிங்களா? 50 05 58 85 ஃபாலோவிங் நம்பர்ஸில் இந்த மீதி இந்த நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த நம்பர்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். அது இல்லாமல் பிசி வந்து 69 சொல்லியிருந்தோம். அந்த நம்பரும் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. கம்பல்சரி ஃபாலோ பண்ணவங்க நிறுத்தாதீங்க. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இந்த மாதம் எண்டிங்குள்ளே வந்துடணும். அப்படி இல்லை அப்படின்னாலும் கம்பல்சரி 69 அப்படிங்கிற நம்பருக்கு வின்னிங்ஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு பிசி மட்டும் தான் எடுத்து ட்ரை பண்ண போகிறீங்க. ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு செட்டு ஏற்றினா கூட நம்ம கம்மியாக இது பண்ணிக்கலாம். ஒருவேளை 10-15 செட்டுக்கு மேலே வந்துட்டிங்கன்னா 15 செட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்கிறத பாருங்கள். அதுக்கு தகுந்தாப்பில் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வாங்க. இப்போ ஒரு 15 செட்டு ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு 3 ரூபா செலவு பண்ணிக்கிங்கன்னு வச்சுங்களேன். ஸோ அதுக்கப்புறம் 5 செட்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா நமக்கு ஈக்குவல் ஆகிக்கும், சரிங்களா? இப்போ அதிகமாக நான் ட்ரை பண்ண முடியல அப்படின்னா இந்த நான் சொல்கிற மாதிரி எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா 69 எவ்வளோ போட்டுட்ருக்கீங்களோ அதே மாதிரி கண்டினியூ வந்துருங்க. இப்போ மீதி இருக்கிற அந்த 50 05 58 85 மட்டும்தான் இருக்குது. 27 வந்துருச்சு. ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ண வேணாம், சரிங்களா? ஃபாலோயிங் நம்பர்ஸில் மீதி இருக்குது இந்த நம்பர்ஸ் மட்டும்தான். ஸோ இது இன்னைய கெஸிங் கிடையாது, போட்டு குழப்பிக்காதீங்க. இது வந்து ஃபாலோயிங் நம்பரு, சரிங்களா? ஸோ இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். இன்றைக்கான கெஸிங்கில் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒருத்தர் நீட்டாக எழுத சொல்லி போட்டிருந்தீங்க. கரெக்டாக நீட்டாக எழுதுகிறேன், பார்த்துக்குங்க. 55 55 98. ஸோ இங்கே உள்ள நம்பர்ஸ் எல்லாமே பார்த்துக்குங்க, சரிங்களா? ஸோ இந்த இடத்துல 89ன்னு சொல்லியிருக்கு. 89க்கு இந்த இடத்துல 98, சரிங்களா? 98 திருப்பி நமக்கு 89ன்னு அடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு 55, சரிங்களா? 55க்கு நமக்கு பிசியில் ஒரு 55. ஸோ இன்றைக்கி ஒரு 37ன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. 37க்கு இந்த இடத்துல ஒரு 37 இருக்குது. ஸோ மறுபடியும் இந்த இடத்துல ஒரு 55 இருக்குது. 85 இருக்குது. ஸோ இந்த 85 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு ஏற்கனவே பாருங்கள் ஒரு 86 அடித்து 86 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருப்பாங்க, சரிங்களா? 86 அடித்து ஏசி 86ன்னு அடிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா 873க்கு 87 எடுத்து ஏசி 78ன்னு சொல்லி அடிச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 23ங்கிறத எடுத்து அடிச்சிருக்காங்க, சரிங்களா? ஸோ அதுலேருந்து நமக்கு கிராஸாக வந்து பார்த்தா இந்த இடத்துல 54ன்னு இருக்குது. ஸோ இந்த நம்பர் வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது, சரிங்களா? எந்த இடத்துல அடிச்சிருக்காங்களோ அந்த இடத்துல தான் நமக்கு வருது. ஃபஸ்ட் நமக்கு ஏசி அடிச்சப்போ ஏசி தான் வந்துச்சு. இப்போ நமக்கு ஏபி 23 இருக்குது. அப்போது ஏபி 54 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. 54ன்னு சொல்லி வந்துச்சுன்னா ஏபி, சரிங்களா? ஏபியில் 54, சரிங்களா? ஏபியில் 54 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா சி போர்டில் 8 அப்படிங்கிற நம்பர் வச்சுக்கலாம். டி போர்டில் 7. இந்த நம்பர் தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா அடிக்கடி பாக்ஸ் பண்ணி நமக்கு வந்து பார்த்தோன்னா அடிச்சிருப்பாங்க, சரிங்களா? டி போர்டு, சி போர்டு. டி போர்டில் 7, ஏ போர்டில் 5, பி போர்டில் 4, சி போர்டில் 8, 575 48 அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? 2 பேட்டர்ன் நமக்கு மேட்சிங்காக இருக்குது. ஸோ அந்த நம்பர்ஸில் வந்து நமக்கு அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு கால்குலேட்டர் மெத்தட் நீங்கள் சொல்கிறேன். ஸோ அந்த மெத்தடை பாருங்கள். ஸோ கண்டிப்பாக வின்னிங் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த நம்பர் நான் சொன்ன நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 1 லாக் ப்ரைஸில் வந்து எடுத்து ட்ரை பண்ணிக்கங்க, சரிங்களா? நெக்ஸ்ட்டு கால்குலேட்டர் கெஸிங் பார்க்கலாம். ஸோ கால்குலேட்டர் கெஸிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 838 11ஆந்தேதி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 838. இந்த 838 மொத்தமாக டோட்டல் பண்ணுறோம். 8 8 16. அந்த 3 கூட்டினோம்னா 16 17 18 19. 838 இன்ட்டு 19 அப்படிங்கிறது இன்ட்டு பண்ணுறோம். இன்ட்டு பண்ணுறப்ப நமக்கு 922. ஸோ இதுலேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 3 நம்பர்லேருந்து 22 அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு, சரிங்களா? நெக்ஸ்ட் நாள் 456. 456க்கு மொத்தமாக டோட்டல் பண்ணோம்னா 5 6 வந்து பார்த்தீங்கன்னா 11. 4 கூட்டினோம்னா 15. இன்ட்டு 15 அப்படிங்கிறத போடுறோம். ஸோ இதுக்கு 840 ஃபுல் டிஜிட்டுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிருந்துச்சு. அதுக்கு அடுத்த நாள் 678, சரிங்களா? 678க்கு டோட்டல் பண்ணோம்னா 21. 21க்கு 238 அப்படின்னு சொல்லி வந்துச்சு. அன்றைக்கி வந்து பார்த்தோன்னா 38 அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிருந்துச்சு. அதுக்கப்புறம் இத்தனை நாள் கேப் விட்டு இன்றைக்கி 19ஆந்தேதி பார்த்துக்குங்க 249 இருக்குங்களா? இந்த 249 மொத்தமாக டோட்டல் பண்ணோம்னா 9 2 நமக்கு
11, 4 கூட்டினோம்னா 15 சரிங்களா. 9 2 11, 4 கூட்டினா 15 இன்ட்டு 15 அப்படிங்கிற இன்ட்டு பண்ணுறோம். நமக்கு வந்த நம்பர் வந்து பார்த்தோன்னா 735. ஸோ இதுலேயே நமக்கு வந்து பார்த்தோன்னா வெளியில் 73ங்க 37 73ங்கிறத வந்து பார்த்தோன்னா நமக்கு 35 அடிச்சுட்டாங்க சரிங்களா. 4 நம்பர்ஸுமே வந்து பார்த்தோன்னா வந்திருக்கு. அதாவது 4 நம்பர்ஸில் 3 நம்பர்ஸ் நமக்கு வந்து பார்த்தோன்னா இதுலேருந்தே வந்திருக்கு. நமக்கு இந்த நம்பர்ஸை வந்து பார்த்தோன்னா ஏபிஎஸ்சியில் எடுத்து ட்ரை பண்ணோம்னா வின்னிங் ஆயிருக்கும். இப்போது நமக்கு இந்த 20ஆம் தேதிக்கு 665 665 அப்படிங்கிறப்ப 6 6 12 12 5 17 சரிங்களா. அப்போது இன்ட்டு 17 இன்ட்டு 17 சொல்லி போட்டோம்னா 11 305 அப்படின்னு சொல்லி வருது சரிங்களா. 11 305 அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது ஏபிஎஸ்சிபிசியில் நம்ம இந்த நம்பர் கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. நான் சொல்கிற நம்பர் ஏபிஎஸ்சிபிசியில் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்ல வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஆல் போர்டு சரிங்களா. ஃபஸ்ட்டு ஆல் போர்டில் எழுதுகிறேன் பார்த்துக்குங்க. ஆலில் வந்து பார்த்தீங்கன்னா 30 03 35 53 05 50 நம்ம ஃபாலோயிங் நம்பரில் கொடுத்த எல்லா நம்பருமே நமக்கு வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி மேட்சிங்காக தான் ஆகுது சரிங்களா. ஸோ அவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் வரதுனால நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா 5 8 நம்ம மேட்சிங் பண்ணியிருந்தோம் சரிங்களா. ஒருவேளை 35 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா 358 அப்படின்னு சொல்லிட்டு வரலாம் சரிங்களா. 358 அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா 0 வச்சு வந்துச்சு அப்படின்னா 530 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கான சான்ஸ் வந்துருக்கு சரிங்களா. ஸோ இந்த நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபிஎஸ்சிபிஸில் இந்த நான் சொன்ன நம்பர் எல்லா நம்பரையும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 03 30 35 53 05 50 358 3D 530 3D சரிங்களா. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 75 48 அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த நம்பரையும் நீங்கள் 4Dயில் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கங்க. ஓரளவு நீட்டாக எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன் சரிங்களா. ஸோ இன்னொரு நாட்களில் நீட்டாக எழுதிடுறேன் ஓகேங்களா. ஸோ அடுத்து ஒரு 4D கெஸ்ஸிங் சொல்கிறேன் பார்த்துக்குங்க. இந்த மெத்தடை பார்த்துக்குங்க. எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. கரெக்டாக நமக்கு வந்து பார்த்தோன்னா 4 டிஜிட்டே நமக்கு வந்து பார்த்தோன்னா வந்திருக்கும். ஸோ இதை நீங்கள் வெயிட் பண்ணி நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக நமக்கு இந்த இடத்துல பார்த்துக்குங்க 282 678 இந்த நம்பரை ஏற்கனவே இந்த மாடல் உங்களுக்கு தெரியும் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு. 282 வகுத்தல் 678 இதை வகுத்தல் பண்ணும்போது நமக்கு லாஸ்ட்டில் கிடைக்கிற நம்பர் பாருங்கள். லாஸ்ட் 4 நம்பர் வந்து பார்த்தோன்னா 5398. இந்த 5398க்கு நமக்கு ஃபுல் 4D நம்பர் வந்து பார்த்தோன்னா அச்சஸெல்லாம் அப்படியே நமக்கு வந்து பார்த்தோன்னா 5398 அப்படியே இருக்குது சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 997 401 வந்து பார்த்தோன்னா வகுத்தல் பண்ணுறோம். 997 வகுத்தல் 401 வகுத்தல் பண்ணோம்னா நமக்கு 27 68 சரிங்களா. அடுத்த ரிசல்ட்டை பாருங்கள். 27 68 கரெக்டாக அட்ஜஸ்ட்லாம் அப்படியே இருக்குது சரிங்களா. இப்போது நான் நெக்ஸ்ட்டு இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி வந்திருக்கு 890 249 890 வகுத்தல் 249க்கு வகுத்தல் பண்ணோம்னா நமக்கு லாஸ்ட்டில் 87 55. ஆனால் அந்த நமக்கு இதுலேருந்து 2 நம்பர்ஸ் மட்டும்தான் வந்திருக்கு. 87 85லேருந்து 2 நம்பர்ஸ் மட்டும் தான் வந்திருக்கு. ஆனால் இங்கே உள்ளே இருக்க நம்பர்ஸில் பாருங்கள். ஃபஸ்ட்டு 4 நம்பர் பார்த்துங்க 57 42 இருக்குங்களா. ஸோ அதுலேருந்து நமக்கு 4 மட்டும் விட்டுட்டு இங்கிட்டு புள்ளிக்கு அப்புறம் உள்ள 3 இருக்குது. ஸோ அதை ரெண்டையும் சேர்த்து நமக்கு அடிச்சிருக்காங்க. நாளைக்கு ஒரு நாள் சப்போர்ட்டுக்கு எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. 155 வகுத்தல் 665. ஸோ இது ரெகுலராக வரணும் அப்படின்னா என்றைக்கு பார்த்தீங்கன்னா வரணும்னு பார்த்தீங்கன்னா 21ஆந்தேதி 22ஆந்தேதி இங்கே உள்ள நம்பரையும் இங்கே உள்ள நம்பரையும் எடுத்து 23ஆந்தேதி வர்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ இப்போ நமக்கு என்ன வரலான்னு பாருங்கள். அந்த இடத்துல எடுத்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 03 அதாவது இருக்கக்கூடிய நம்பர் இந்த நம்பரில் வந்து பாக்ஸ் பண்ணி வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. 02 30லேருந்து நமக்கு பாக்ஸ் பண்ணி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த நம்பரை நம்ம வந்து டேரெக்டாகவே எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். 02 30 அப்படிங்கிற நம்பரு டேரெக்டாகவே எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா ஒரு சப்போர்ட்கான நம்பர் தான் சரிங்களா. எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.